10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So in this class, we will learn about estimation of sulfur by Carrier's method. So last class la estimation of carbon and hydrogen பார்த்திருந்தோம். So இப்போ என்ன பார்க்குறோம்? Estimation of sulfur by Carrier's method. So Carrier's method ல sulfur எப்படி estimate பண்ணுறோன்னு பார்க்குறோம். சரியா? So the known mass of the organic substance is heated strongly with fuming nitric acid. So முன்னாடி நம்ம carbon hydrogen estimation எப்படி பார்த்திருந்தோம்? The carbon and hydrogen is heated with excess of oxygen. It is converted to, it is oxidized to carbon dioxide and water. So from the mass of carbon dioxide we estimate the amount of carbon. From the mass of water we estimate the amount of hydrogen present in a given compound. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெயிட்லேருந்து கார்பனோட பர்சன்டேஜும் வாட்டரோட வெயிட்லேருந்து ஹைட்ரஜனோட பர்சன்டேஜும் நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஸோ இது ஆர்கானிக் காம்பவுண்ட், இட் கண்டைன்ஸ் சல்ஃபர் அலாங் வித் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் இதில் கண்டிப்பாக என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? கார்பன் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன் அடிஷன் டு தட், if the sulfur is present, so the sulfur is estimated by Carrier's method. So இப்போ கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா ஆக்சிஜன் கூட கம்பஸ்ட் பண்ணும்போது கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட்லேருந்து கார்பன் ஹைட்ரஜன் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை கார்பன் ஹைட்ரஜன் கூட சல்ஃபரும் ப்ரெசென்ட் ஆயிருந்தா தட் சல்ஃபர் இஸ் எஸ்டிமேட்டட் பை Carrier's method. ஸோ அந்த Carrier's மெத்தடில் என்ன எடுத்துக்கிறோம்? the known mass of organic substance is heated strongly with fuming nitric acid. So fuming nitric acid which is highly concentrated nitric acid. So concentrated nitric acid is an oxidizing agent. So nitric acid it's an oxidizing agent. So the organic compound என்ன present ஆயிருக்கு? which contains carbon, hydrogen along with the sulfur. அப்போ carbon is oxidized to carbon dioxide. முன்னாடி estimation of கார்பன் ஹைட்ரஜன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஆக்சரைஸ் ஆகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் ஆக்சரைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சரைசிங் ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறோம்? நைட்ரிக் ஆசிட். ஸோ த கார்பன் present in an organic compound is oxidized by fuming nitric acid. It oxidized to carbon dioxide. So the same compoundல present ஆயிருக்க ஹைட்ரஜன் என்ன ஆகுது? which is oxidized to form water. இப்போ carbon is oxidized to carbon dioxide by fuming nitric acid and hydrogen is oxidized to water by using fuming nitric acid. Then the sulfur is oxidized to form sulfur dioxide. இப்போ இந்த fuming nitric acidனால இந்த காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்க சல்ஃபர் ஆக்சரைஸாக என்னவா கன்வெர்ட் ஆகுது? சல்ஃபர் டயாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஃபர்தர் ஆக்சிடைஸ்ட் அண்ட் ரியாக்டட் வித் வாட்டர் இட் இஸ் கன்வெர்டட் டு அன் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ சல்ஃபர் டயாக்சைடு ஆக்சரைஸ் ஆகுது அண்ட் ஃபர்தர் ஆக்சரைஸ்டு பை சேம் நைட்ரிக் ஆசிட், மறுபடியும் ஆக்சரைஸ் ஆகுது, சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். தட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இஸ் டிசால்வ்ட் இன் இட் வாட்டர், இட் ஃபார்ம்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. தென் த சொல்யூஷன் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் பேரியம் குளோரைட். இப்போ இதில் ஃபார்ம் ஆன சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக எது கூட ட்ரீட் பண்ணுறோம்? பேரியம் குளோரைட் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ when it is treated with barium chloride solution, the sulfuric acid is converted to an barium sulfate. So sulfuric acid என்னவா கன்வெர்ட் ஆகுது? பேரியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. So from the mass of barium sulfate, the mass of sulfur and the percentage of sulfur can be calculated. So first என்ன அதில் the organic substance கொடுத்துருக்காங்க. The given organic substance which consists carbon, hydrogen and sulfur. So those are treated with fuming nitric acid. ஹீட் பண்ணுறோம். இப்போ ஹீட் பண்ணும்போது கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர், those all the three elements are oxidized to carbon dioxide, water and sulfur is oxidized to sulfur dioxide. Then the sulfur dioxide is further oxidized. மறுபடியும் oxidize ஆகுது by using the same oxidizing agent nitric acid. Sulfur trioxide oxidize ஆகுது and it is immediately dissolved in water formed from hydrogen. அப்போ அதே காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வாட்டர் கூட டிசால்வ் ஆகி it is converted to an acid, sulfuric acid. sulfuric acid convert ஆகுது.
That solution which consists the sulfuric acid is treated with the excess of barium chloride solution. அப்போ இதில் கிடைச்ச sulfuric acid நம்ம எது கூட ட்ரீட் பண்ணுறோம், barium chloride solution கூட ட்ரீட் பண்ணுறோம். Then the solution is converted to an barium sulfate. Barium sulfate is a white color precipitate. ஸோ அப்போ கிளியர் லிக்விட் சொல்யூஷனாக இருந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, பேரியம் சல்ஃபேட் ப்ரிசிபிடேட்டாக கன்வெர்ட் ஆகுது, ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஃப்ரம் த மாஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் வி கால்குலேட் த மாஸ் ஆஃப் சல்ஃபர். அப்போ பேரியம் சல்ஃபேட்டோட மாஸ்லேருந்து சல்ஃபரோட மாஸை கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரம் த மாஸ் ஆஃப் சல்ஃபர் வி கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் அ கிவன் காம்பவுண்ட். அப்போ அந்த காம்பவுண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ தென் ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கேரியஸ் மெத்தட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. So in this Carrier's method we have to use Carrier's tube. So Carrier's tube அப்படிங்கிறது very small tube. ஓகேவா. ஸோ அந்த small tubeல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we have to take a small amount of the calculated amount of organic compound. That organic compound which consists carbon, hydrogen and sulfur. ஸோ அது கூட என்ன ஆட் பண்ணுறோம், it is heated with fuming nitric acid. The same Carrier's tube கூட என்ன ஆட் பண்ணிக்கிறோம், a few ml of fuming nitric acid. Then the tube is shield பண்ணிக்கிறோம் and then it is then placed in an iron tube. So அந்த டியூப்ல ஷீல்ட் பண்ணி எது கூட ஆட் பண்ணிக்கிறோம், அயன் டியூப்ல ஆட் பண்ணுறோம். and it is continuously heated for 5 hours. so 5 hours கண்டினியூஸாக ஹீட் பண்ணுறோம். and the carbon என்னவாக இருக்கு, it is oxidized to carbon dioxide. அப்போ அந்த Carrier's டியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்க ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். and hydrogen is converted to an water, sulfur is oxidized to an sulfur dioxide. So இதில் இந்த sulfur dioxide immediately reacts with water, it is converted to an sulfuric acid. அப்போ இதில் ஹீட் பண்ணும்போது கார்பன் ஒன்லி கன்வெர்ட் டு an carbon dioxide in a gaseous state. So sulfur or gaseous state ஃபார்ம் ஆகுது sulfur dioxide, but it is immediately dissolved in water, it forms sulfuric acid. இப்போ இதில் ஹீட் பண்ணும்போது gaseous component இருக்கிறது எது மட்டும்தான், கார்பன் டை மட்டும்தான். So after 5 hours the tube is cooled. So the tube cool பண்றோம் and then we have to make a small hole in the Carrier's tube. So the Carrier's tube என்ன பண்றோம், சின்ன holes make பண்றோம். So during this hole some of the gaseous component formed in these reactions are escaped. So இதில் ஃபார்ம் ஆன gaseous component என்னது, கார்பன் டை ஆக்சைடு. So sulfur dioxide form ஆயிருந்தாலும் which is immediately dissolved in water and forms sulfuric acid. ஸோ இமீடியட்டாக sulfuric acid லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ gaseous component எது மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். when we make a small hole in the Carrier's tube the carbon dioxide is escaped from the tube. then the Carrier's tube is broken and the content collected in a beaker. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த Carrier's tube வந்து ஒரு ஸ்மால் டியூப் இருக்கு இல்லையா, இட் இஸ் கலெக்டட். ஸோ ப்ரோக் பண்ணுறோம் and then collected in a beaker. So to that solution we are adding excess of barium chloride. இப்போ அந்த சொல்யூஷன் கூட நம்ம ஆட் பண்ணுறோம், பேரியம் குளோரைட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த பேரியம் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் விச் இஸ் present in the beaker. ஏன்னா அந்த டியூப்ல Carrier's டியூப்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ the barium chloride is reacts with the sulfuric acid present in the beaker and it is converted to an barium sulfate. இப்போ பேரியம் குளோரைட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி எதை ஃபார்ம் பண்ணுது, பேரியம் சல்ஃபேட்டை ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் அ white precipitate. Then the precipitate of barium sulfate is filtered, washed, dried and weighed. So the barium sulfate is என்னவா இருக்கும், weight conditionல இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம் and then weighed. From the mass of barium sulfate percentage of sulfur is found. இப்போ மாஸ் கிடைச்சிருக்க பேரியம் சல்ஃபேட்டோட வெயிட்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், சல்ஃபரோட பர்சன்டேஜை எஸ்டிமேட் பண்ணலாம். திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர். ஸோ இதோட கால்குலேஷன் போர்ஷன் என்னென்னா, த மாஸ் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். So a particular amount of organic compound is taken in a Carrier's tube. So the Carrier's tube எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. So the mass of organic compound என்ன எடுத்துக்கலாம், which is considered as a W gram. So unknown weight எவ்வளோ எடுத்துருக்கோன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கிறோம், W gram of organic compound is taken in a Carrier's tube. And mass of barium sulfate formed. So the organic compound further heat பண்ணுறோம் with fuming nitric acid, sulfuric acid form ஆகுது. That sulfuric acid reacts with the barium chloride. There is a formation of barium sulfate. The mass of barium sulfate is x gram. இப்போ ஃபார்ம் ஆன பேரியம் சல்ஃபேட்டோட மாஸ் எவ்வளவு, x gram. ஸோ இப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜனுக்கு கேல்குலேட் பண்ண மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ அங்கே மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் W கிராம் எடுத்துட்டோம், மாஸ் ஆஃப் வாட்டர் x and மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஒய்னு அசியூம் பண்ணோம். ஸோ இங்கே மாஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட், ஸோ x கிராம். நம்ம ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் போதும், எஸ் சல்ஃபர் மட்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த x கிராம் இதை மட்டும் எடுத்துட்டோம்.
ஸோ இங்கே எடுத்துக்கலாம் 233 gram of barium sulfate contains 32 gram of sulfur. ஸோ இந்த 233 gram of barium sulfateங்கிறது molar mass of barium sulfate. So molar mass of barium sulfate is equal to the sum of atomic mass of barium, sulfur and oxygen. So barium sulfate ஓட molar mass அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? It is equal to the sum of atomic mass of barium, atomic mass of sulfur and atomic mass of oxygen. So the atomic mass of barium is 137. Barium atomic mass is 137. Then atomic mass of sulfur is 32. And then atomic mass of oxygen is 16. அப்போ இங்கே 4 oxygen present ஆயிருக்கனால 16 into 4 64. அப்போ 137 plus 32 plus 64 நமக்கு என்ன கிடைக்கும் 233 gram. That means the molar mass of barium sulfate எவ்வளவு 233 gram. But 233 gram of barium sulfate contains 32 gram of sulfur. Estimation of hydrogen க்கு பார்த்துருந்தோம் 18 gram of water contains 2 gram of hydrogen. ஸோ அங்கே மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன பார்த்துருந்தோம் 18 கிராம். ஸோ அதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பார்த்துருந்தோம் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டைன்ஸ் 12 கிராம் ஆஃப் கார்பன். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ 233 கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் கண்டைன்ஸ் 32 கிராம் ஆஃப் சல்ஃபர். அப்போது 233 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் 32 கிராம் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ் கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? Therefore x gram of barium sulfate contains. So எவ்வளோ கிராம் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ 233 கிராமில் 32 கிராம் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ் கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? தட் எக்ஸ் கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் W gram of organic compound. W gram of organic compound. So x gram of barium sulfate contains 32 by 233 into x by W gram of sulfur. இப்போ percentage of sulfur. ஸோ இப்போ mass of barium sulfateல தான் நம்ம என்ன calculate பண்ண போகிறோம்? percentage of sulfur calculate பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ percentage வேணா என்ன பண்ணும்? into 100. இப்போ 32 by 233 into x by w into 100%. So from this calculation method we calculate the percentage of sulfur in a given organic compound. இப்போ mass of organic compound என்ன எடுத்துக்கலாம்? W gram. barium sulfate ஓட mass எவ்வளவு? x gram. But 233 gram barium sulfateல 32 gram sulfur present ஆயிருக்குன்னா இங்கே ஃபார்ம் ஆன x gram barium sulfateல எவ்வளோ sulfur present ஆயிருக்கும்? Then percentage of sulfurனு கேட்டிருக்கனால 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Then இதோட related sums. So first என்ன அப்படின்னா in an estimation of sulfur by Carrier's method 0.2175 gram of the substance give 0.5825 gram of barium sulfate. So organic compound எவ்வளோ எடுத்துக்கோம் 0.2175 gram of the substance. That organic substance which contains sulfur. So இந்த sulfur என்ன மெத்தடில் estimate பண்ணுறோம்? By Carrier's method. So the substance is heated with fuming nitric acid. It gave 0.5825 gram of barium sulfate. So 0.5825 gram of barium sulfate form ஆகுது. அது weight of organic compound W கொடுத்தாச்சு and x gram barium sulfate x gram form ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட டேட்டா கொடுத்துட்டாங்க. Then calculate the percentage composition of sulfur in the compound. அப்போ இதோட சல்ஃபரோட percentage எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு calculate பண்ண சொல்கிறாங்க. Then weight of organic compound என்னது? W. என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? W is equal to 0.2175 gram. Then weight of barium sulfate x ஓட வேல்யூ எவ்வளவு? 0.5825 gram of barium sulfate is formed. அப்போ 233 gram barium sulfate contains 32 gram sulfur. 233 gram barium sulfate எவ்வளோ sulfur present ஆயிருக்கு? 32 gram sulfur present ஆயிருக்கு. அப்போ 0.5825 gram barium sulfate எவ்வளோ present ஆயிருக்கும்? இப்போ 32 by 233 into 0.5825 by 0.2175. So இங்கே 0.5825 gram of barium sulfate is formed from 0.2175 gram of barium sulfate. இங்கே எப்படி 233 gram barium sulfateல 32 gram sulfur present ஆயிருக்கும் கொடுத்தோமோ அதே மாதிரி 0.2175 gram of organic compound gives 0.5825 gram of barium sulfate. அப்போ இவ்வளோ weight of organic compound எவ்வளோ barium sulfate form ஆகுது? 0.5825 gram of barium sulfate is formed. இப்போ percentage of sulfur எப்படி கொடுக்கலாம்? 32 by
233 into 0.5825 by 0.2175 into 100. So, அப்போ இந்த total values simplify பண்ண we get 36.78% of sulfur is present. 36.78% of sulfur is present. நம்ம இந்த கார்பன் ஹைட்ரஜன் எஸ்டிமேஷன் பார்க்கும்போது சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி தியரட்டிக்கலாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவாகவும் கொடுக்கலாம். ஸோ percentage of hydrogen is equal to 2/18 into x by w into 100. அதே percentage of carbon calculate பண்ணதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? 12/44 into y by w into 100. ஸோ டைரக்ட் ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பேரியம் சல்ஃபேட்டில் இந்த சல்ஃபர் எஸ்டிமேஷனுக்கும் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 32/233 இன்ட்டு எக்ஸ் பை டபிள்யூ இன்ட்டு 100. 32/233 இன்ட்டு எக்ஸ் பை டபிள்யூ இன்ட்டு 100. அப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் தேவையில்லை. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபருக்கு டேரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 32/233 இன்ட்டு எக்ஸ் பை டபிள்யூ. எக்ஸோட வேல்யூ என்னது? வெயிட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் 0.5825 கிராம் பை டபிள்யூங்கிறது என்னது? வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ 0.2175 கிராம் இன்ட்டு 100. இப்போ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனாலும் எழுதலாம். இந்த தியரட்டிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணாலும் ஓகே தான். Then second sum. So 0.16 gram of an organic compound was heated in a carrier's tube and H2SO4 acid formed was precipitated with barium chloride. So organic compound is taken in a carrier's tube and heated with fuming nitric acid. அப்போ fuming nitric acid கூட heat பண்ணும்போது organic compound என்னவா convert ஆகும்? Which is converted to an sulfuric acid. Then the sulfuric acid further treated with the excess of barium chloride, there is a formation of barium sulfate. அப்போ இதில் ஃபார்ம் ஆன sulfuric acid H2SO4 sulfuric acid was precipitated with barium chloride. ஸோ பேரியம் குளோரைடோட என்னவா precipitate ஆகுது? பேரியம் சல்ஃபேட்டாக precipitate ஆகும் இல்லையா? ஸோ 0.16 gram of an organic compound was heated in a carrier's tube. ஸோ இப்போ in a carrier's tube சொல்லும்போது என்னது? along with the fuming nitric acid அது கூட சேர்த்து தான் ஹீட் பண்ணுறோம். அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? on heated with the fuming nitric acid, the sulfur is converted to an sulfuric acid. That sulfuric acid was precipitated with the barium chloride solution. So the whole experimental procedure is simple. That sulfuric acid treated with the barium chloride, we get the precipitate as barium sulfate. But sulfuric acid precipitate convert ஆகுது. So என்ன precipitate? Barium sulfate precipitate convert ஆகுது. So the mass of barium sulfate was 0.35 gram. Mass of barium sulfate was 0.35 gram. Find the percentage of sulfur. Sulfur ஓட percentage கேட்டிருக்காங்க. So actually என்ன எடுத்துக்குவோம்? Weight of organic compound W is equal to. So weight of organic compound நம்ம consider பண்ணிக்கலாம். W. W is equal to 0.16 gram. And weight of barium sulfate என்ன consider பண்ணுவோம்? X. So barium sulfate ஓட weight எவ்வளவு? 0.35 gram. 0.35 gram. But molar mass of barium sulfate 233 gram. So 233 gram of barium sulfate contains 32 gram of sulfur. 233 gram barium sulfate la sulfur எவ்வளவு present ஆயிருக்கு? 32 gram sulfur present ஆயிருக்கு. அப்ப 0.35 gram barium sulfate contains 32/233 into 0.315 by 0.35 by 0.16. That 0.35 gram of barium sulfate is formed from 0.16 gram of organic compound. எப்படி 233 gramல 32 gram sulfur present ஆயிருக்குன்னு சொன்னோமோ 0.16 gram organic compoundல இருந்து எவ்வளவு barium sulfate form ஆகுது? 0.35 gram barium sulfate produce ஆகுது. Then the percentage of sulfur. So percentage of sulfur என்ன கொடுப்போம்? into 100. So the percentage of sulfur is 36.78% present in 0.16 gram of an organic compound. So அப்போ இந்த theoretical method யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? 32/233 into x by w into 100. So xங்கிறது என்னது? weight of barium sulfate 0.35 by wங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? weight of organic compound. So w என்னது? 0.16 gram into 100. அப்போ 32/233 into 0.35 by 0.16 into 100 is equal to 36.78% of sulfur is present in a given organic compound. So இப்போ இது ரிலேட்டட் சம்ஸ் கேரியர்ஸ் டியூப்ல சல்ஃபர் எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தா நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 32/233 into x by w into 100.